உலகளவில் ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒருத்தருக்கு பக்கவாதம் ஏற்படுது. ஒவ்வொரு 4 நிமிடத்துக்கும் ஒரு உயிர் இதனால் பறிபோகுது. கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? உண்மை என்னன்னா, இவ்வளோ பரவலாக இருக்கிற இந்த பக்கவாதத்தை பற்றி நம்மளால் பலருக்கு சரியான புரிதல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பக்கவாதம்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்ற முதல் காட்சி படுத்த படுக்கையாகி வாழ்நாள் முழுக்க மற்றவங்களை நம்பி வாழும் ஒரு நிலைதான். கரெக்டா? பட் அப்படி ஒரு நிலைக்கு சென்றிருக்க வேண்டிய ஒரு நோயாளியின் விதியை 24 நேரத்துக்குள்ளே எங்களால் மாற்றி அமைக்க முடிஞ்சது. வணக்கம், நான் டாக்டர் ஜியாவுல்லா, பொருணை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை நிபுணர். சமீபத்தில் எங்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஒரு 48 வயசு பேஷண்ட் வந்தாங்க. அவரால் சரியாக பேச முடியல, பேசின வார்த்தைகள் குளறுது, உடம்போட ஒரு பக்கம் கை கால்கள் தூக்கவோ அசைக்கவோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இது ஸ்ட்ரோக்கான அறிகுறி மாதிரி தெரிஞ்சுது. இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் டீம் ஆக்டிவேட் பண்ணோம். இந்த டீமில் ஒரு அவசர சிகிச்சை நிபுணர், மூளை நரம்பியல் நிபுணர் மற்றும் ஒரு கதிரியக்க நிபுணர் இருந்தாங்க. உடனடியாக அவரோட வைட்டல்ஸ் செக் பண்ணோம். அதாவது அந்த பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல், ரத்த அழுத்தம், பல்ஸ், சுகர் லெவல் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு விரைவான ஒரு நரம்பியல் பரிசோதனை, ரேபிட் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்த்தோம். அதில் பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் மிக தெளிவாக உறுதியாச்சு. ஸ்ட்ரோக்னு சொன்னாலே நம்ம கடந்து செல்கிற ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஸோ பாதிப்பு ஏற்பட்ட முதல் சில நேரங்கள் ரொம்பவே கிரிட்டிக்கல். அடுத்ததாக பக்கவாதத்துக்கு 2 முக்கிய காரணம் உண்டு. ஒன்று மூளையில் ஏற்படுற இரத்தக்கட்டு, அதாவது இரத்த ஓட்டத்தால் பாதிப்பு. இன்னொன்று இரத்த கசிவு. ஸோ இது 2ல் என்ன காரணம் கண்டுபிடிக்க உடனடியாக ஸ்கேன் எடுக்கணும். அதாவது சிடி அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ வசதி இருந்தனால இமீடியட்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம். ஏன்னா சிடி ஸ்கேனில் சில நேரங்களில் இரத்த கட்டுகள் இருந்துச்சுன்னா அது சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஸ்ட்ரோக் சிகிச்சையில் அமெரிக்கன் ஸ்ட்ரோக் அசோசியேஷன் பரிந்துரைப்படி பேஷண்ட் வந்ததும் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் முதல் கட்ட பரிசோதனைகள் முடிஞ்சிடணும். அண்ட் 45 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆகிடணும். இந்த பேஷண்ட்க்கு மூளையில் இரத்தக்கட்டு தான் உறுதியாச்சு. இந்த இரத்தக்கட்டை கரைக்க சிகிச்சை இருக்குது. ஆனால் இதில் எங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அவரோட பிளட் ப்ரெஷர் 200க்கு 120 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த நிலையில் இரத்தக்கட்டை கரைக்கிற மருந்து கொடுத்தா அது இரத்த கசிவில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நாங்கள் ப்ரெஷரை குறைக்கிற மருந்தை கொடுத்து இரத்த அழுத்தத்தை ஒரு சேஃபான அளவுக்கு, அதாவது 180க்கு கீழே குறைச்சோம். அதுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட்டை கரைக்கிற மருந்தை கொடுத்தோம். இந்த மருந்து அறிகுறி தெரிஞ்ச உடனே முதல் 3 அல்லது 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தா தான் முழுமையான பலன் கிடைக்கும். அடுத்த 24 நேரத்தில் மறுபடியும் அவரை பரிசோதித்து பார்த்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். முதல் நாள் கை கால்களை சுத்தமாக அசைக்கக்கூட முடியாமல் இருந்தார். இப்போ யார் உதவியும் இல்லாமல் எழுந்து நடக்கவே ஆரம்பித்தார். வாய்க்குள்ளறல் போய் பேச்சு நல்லா தெளிவாச்சு. பக்கவாதத்தோட அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு சமம். அறிகுறிகள் தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்கிற அவசர சிகிச்சை வசதிகள் கொண்ட மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.